பல்லாயிரக்கணக்கான அடிய செல்லச்சன்னதி அனைவருக்குமே வணக்கம். ஆற்றங்கரை வேலவன் அன்னதான கந்தனாக இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டைமனாறு செல்லச்சன்னதி முருகப்பெருமானுடைய தேர் திருவிழா இன்றைய நாளில் சிறப்பாக காலை பொழுதில் இடம்பெற இருக்குது. இன்றைக்கு காலை இப்போ சன்னதியானுடைய ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாளில் நல்லூர் கந்த பெருமானுடைய மஞ்சள் திருவிழா காட்சியெல்லாம் பார்த்துருப்போம். நேற்றிரவு இங்கே சப்பர திருவிழா எல்லாம் மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இன்றைக்கு சன்னதியானுடைய தேர் திருவிழா வெள்ளிவேல் அழகனாக இருக்கக்கூடியவர் ஆறுமுக சுவாமியோட இன்றைய நாளில் விநாயகர் பெருமான் உட்பட இன்றைய தேரறி வரப்போயினும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயம் செல்லச்சன்னதி உங்களுக்கு தெரியும். அப்படியாக இன்றைய நாளையும் சன்னதியானுடைய இந்த சிறப்புகளை நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். லட்சம் அடியவர்கள் திரண்டு வருவார்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்றதுக்கெல்லாம். அப்படியாக இப்போ அங்கே சன்னதியானுடைய இந்த புனித தொண்டைமனார் ஆற்றம் தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தமாடி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள்னு நேற்றைய நாளில் சப்பர திருவிழாவில் நிறைந்த அடியவர்கள் நேற்று தேருக்கு வரக்கூடிய அளவு மக்கள் வந்து நேற்றைய நாள் சப்பர திருவிழாவில் கூட வந்திருந்தார்கள். காணொலி வாயிலாக எல்லாம் பார்த்துருந்தோம். நேற்றைக்கு முருகப்பெருமானுடைய நல்லூர் முருகப்பெருமானுடைய மஞ்சம் சென்றபடியால் இங்கே சப்பரத்துக்கு வர முடியாமல் போயிட்டுது. அப்படியாக இன்றைக்கு தேர் திருவிழாவில் முழுவதுமாக சுவாமியினுடைய சிறப்பான தரிசனங்களை தீபாராதனைகளை நீங்கள் தேருக்கு கோயிலுக்கு வந்தால் என்னென்ன விஷயம் எல்லாம் பார்ப்பீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கியதாக இந்த காணொலி அமையும். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற பட்சத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியே ஆலய சூழலில் அங்கே காலை பொழுதுன்றபடியால் தேநீர் கொடுக்கக்கூடியவர்கள் வருடம் இந்த காட்சி எல்லாமே நாங்கள் பார்க்கிறோம். நேற்று நாளிலே தங்கி இருக்கக்கூடிய அடியவர்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியவர் நிறைந்தவர்கள் தூர தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிலர் பாத யாத்திரையாக வரக்கூடியவர்கள்லாம் வந்து இங்கே தங்கி இருப்பினோம். தங்கி நின்று இந்த தேர் திருவிழா தீர்த்தம் எல்லாம் முடித்து கொண்டு தான் வீடுகளுக்கு புறப்படணும். அப்படியாக முருகப்பெருமானுடைய ஆலயம் தங்களுடைய ஒரு வீடாகவே எண்ணி நினைக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள், நான் உட்பட இங்கே வரைக்கும் அப்படியான ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும். அப்படியாக முருகப்பெருமான் இப்பவும் இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் பல உணர்வுகளை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் சன்னதியானுடைய இந்த ஆலயத்தில். அப்படி தான் நிறைந்த அடியவர்கள் இப்போ காலை பொழுது 6:30 நான் இப்போ இந்த ஆலயத்தினுடைய ஆலய பகுதியில் நிற்கிறேன். அங்கே தேர்கள் தயார் நிலையில் நிற்கிது. 3 தேர்கள் இங்கே விளம்பரம். முன்னால் நிற்கிறது விநாயகர் பெருமானுடையது, அடுத்ததாக பின்னால் நிற்கக்கூடியது வேல் பெருமான் வரக்கூடியது, மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஆறுமுக சுவாமியார் வரக்கூடியதுன்னு 3 தேர்கள் இங்கே விளம்பரக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சன்னதியான் சொன்னால் எப்போவுமே சன்னதியானுக்கு காவடிக்கு குறைவு இருக்காது. எந்நேரமும் காவடி தான் இருக்கும். சாதாரண நாட்களில் கூட அவனுக்கு வந்து காவடி எடுத்து ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியாக இன்றைய தேர் திருவிழா காலை பொழுதிலேயே தூரடங்களில் இருந்தெல்லாம் காவடியாக வரக்கூடிய அடியவர்களை வந்து நாங்கள் பார்க்கிறோம். காவடியால் ஒரு பக்கம் நிறையும் ஆட்டக்காவடி, தூக்கு காவடி என இன்றைய நாள் முழுவதுமே நாளை நாளில் இதை விட அதிகமாக எல்லாம் காவடி வரும். முழுவதுமாக ஒரு பக்தி சார்ந்த நாளாக இன்றைய நாளில் வந்து நிகழப்பெறும். இந்த மாதம் முழுவதுமே எங்களை பொறுத்தவரையில் ஒரு பக்தியான மாதமாக தான் போய்கொண்டிருக்குது. நிறைந்த ஆலயங்களோட கொடியேற்றங்கள், மகோற்சவங்கள், தேர் திருவிழாக்கள் என சிறப்புற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது. அப்படியாக காவடி ஆட்டங்களோட ஆலய முன்றல் பகுதியை நீங்கள் பார்க்குறீங்கள். நாங்கள் இன்றைய நாளில் சிறப்பாக இப்போ முருகப்பெருமானுக்கு ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். அம்மா கூட ஒரு வயதான அம்மா கூட பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். முருகப்பெருமானுக்கு கும்ப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இடம்பெறும். அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து பூஜைகள் நிறைவேற்றதன் பின்னர் சுவாமிகள் மூவரும் எழுந்தருளி வரக்கூடிய அந்த அற்புத தரிசனம் எல்லாம் பார்க்கலாம். இப்போ அங்கே கும்ப பூசை நிகழ்ந்து தீபாராதனை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த தரிசன காட்சிகள், தீபாராதனை, அவருக்கு இன்றைக்கு நாளில் செய்யக்கூடிய அந்த ஆறுமுக அர்ச்சனை எல்லாமே தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம்.
கும்பபூசை நிறைவுற்று இப்பொழுது கும்பங்கள் அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேல்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுது. அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் இப்போ அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மூலவராக இருக்கக்கூடிய அங்கே மயில் மீது எழுந்தருள் இருக்கக்கூடிய வேல்பெருமான் பிரதானமாக இருக்கிறார். அவரை சூழ்ந்ததாக நிறைந்த வெள்ளி வேல்கள் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேல்கள் கூட அங்கே மூலாலயத்திலே கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. மேலே மயிலில் வந்து முருகப்பெருமான் வேல்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியினை இப்பொழுது அங்கே அபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அபிஷேக காட்சிகளை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பூஜை, சிறப்பு பூஜை இன்றைய நாளில் இடம்பெறும். அந்த காட்சிகளை இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அபிஷேகம் நிறைவிட்டு தீபாராதனை காட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்ப்பீங்க. இப்பொழுது எல்லாரும் ஆவலோட பார்த்து கொண்டு இப்போ நீங்கள் அங்கே தீபாராதனை காட்டியிருக்கக்கூடிய அந்த கற்பூர தீபத்தை வந்து தொட்டு வணங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இனி எல்லாரும் ஆவலோட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான் இந்த கதவு எப்போ திறக்கும், அங்கே வேல்பெருமானுக்கு தீபம் காட்டும் பொழுது எப்போ பார்ப்போம் என்ற அந்த ஆவலோடு இருக்கிறேன். நீங்களும் அந்த ஆவலோடு இருப்பீங்கள். இப்போ நீங்கள் அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சன்னதியானனுடைய இன்றைய தேர் திருவிழாவினுடைய பூஜை வழிபாடுகளுடைய ஆரம்ப தீபாராதனை காட்சிகளை இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், தரிசிக்கலாம். அழகாக நீங்கள் அங்கே தரிசனம் செய்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். மூலஸ்தானத்திலே மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வேல்பெருமான் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கண்ணூடாக தெரியும். அந்த வேல்பெருமான் தான் மூலவராக அங்கே நெடுங்காலமாக இங்கே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பூவரச மரத்தடியில் புதுமைகள் புதியக்கூடிய செல்வச்சன்னதியானுடைய மூலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல்பெருமானுடைய தரிசனம். அப்படியாக இப்பொழுது இங்கே அர்ச்சனை இடம்பெற போகின்றது. அந்த அர்ச்சனை சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து தீபாராதனை காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவனுடைய அந்த தீபாராதனை காட்சிகள் எல்லாமே கண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே அருகிலே அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் எழுந்தருளி வரக்கூடிய ஆறுமுக சுவாமிக்குரிய பூஜை இடம்பெற இருக்குது. அதற்கு முதல் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்குள்ளே இருந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வாரார். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர், அண்ணனாக இருக்கக்கூடிய மூத்தவர் விநாயகப் பெருமான் முன்னுக்கு வந்து இங்கே தயார்படுத்த எல்லாமே பார்க்கறதுக்காக வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். அவரும் தேரில் ஏறி இன்றைய நாளில் வரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், வீழமுகத்து விநாயகனை தொலை வாழ்வு மிகுந்து வரும் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய விநாயகப் பெருமான் அங்கே எழுந்தருளி சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இப்போ இன்றைய நாளில் எழுந்தருளி வரக்கூடிய ஆறுமுக சுவாமியார், சன்னதிலே இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமியார் தனித்துவமானவர். அவருடைய அந்த ஆறுமுகங்களையும் தெளிவாக காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர். இப்போ நாங்கள் அவருக்கான பூஜைகள் இங்கே இடம்பெற போது அந்த காட்சியை பார்க்கலாம்.
அவருக்குரிய சிறப்பு பூஜைகளையும் பார்த்துருப்பீங்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமி அங்கே ஆறுமுக சுவாமியார் பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு அவரும் எழுந்தருளி விநாயகப் பெருமானுக்கு அருகிலே செல்ல போகிறார். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய வெள்ளிவேல் பெருமான், வெள்ளிவேல் அழகன் சன்னதி என்றாலே ஞாபகம் வரக்கூடிய அந்த வெள்ளிவேல் பெருமான் எழுந்தருளி வருவார். அவர் தான் இங்கே எல்லாமே. அவர் வரக்கூடிய எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியையும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஆறுமுக சுவாமியார் எழுந்தருளி செல்கிறார். அப்படியாக இங்கே ஆறுமுக சுவாமி என்ற இந்த தரிசன அழகை நீங்கள் பார்க்கலாம். தேரில் ஏறினது அப்புறம் இந்த காட்சியை பார்க்க எழுமோ தெரியாது. அவருடைய அந்த முகங்களை பாருங்கோ, அவருடைய அந்த அழகை பாருங்கோ. மல்லிப்பூ மாலைகள், முல்லைப்பூ மாலைகள் அணிந்தவராக அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய அந்த தரிசனத்தோட இப்பொழுது நல்லூர் மன்னிக்கணும், நல்லூர் என்றால் எங்களுடைய தங்கவேல் பெருமானும், சன்னதி என்றால் வெள்ளிவேல் பெருமானும் எங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த வெள்ளிவேல் பெருமான் மயில் மீது அமர்ந்தவராக அவருக்கே உரிய தனித்துவ அலங்காரத்தோடு இந்த தேரில் வரும்பொழுது பெருமான் வரக்கூடிய அந்த அலங்காரம் தனித்துவமாக இருக்கும். அங்கே பாருங்கள், பெருமாள் இப்போ திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அப்படி சுவாமிகள் எல்லாருமே இந்த இடத்துல வந்ததற்கு பின்னதாக இங்கே பூஜைகள் நிறைவு செய்தோன்று இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வருவதற்காக ஒவ்வொருத்தராக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. உள்வீதி பகுதியை வலம் வந்து வெளியில் வருவினம். தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். அப்படி சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். நான் தினம் தினம் சன்னதியில் காணொலி பதிவு செய்யும் போது சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான், எப்போ வெளிவீதி வலம் வந்தாலும் சன்னதியான் இதில் நின்று வள்ளியம்மையோட சன்னிதானத்துக்குள்ளே சென்று தான் வருவார் என்று, தேருக்கு வரும்பொழுதும் அப்படித்தான் என்று சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல தரித்து நின்று மற்றவர்கள் இருக்க வேல்பெருமான் மாத்திரம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவருக்கு முன்னாலே திரைச்சீலை போடப்படுகின்றது. அந்த வேல்பெருமான் ஆலயத்திற்கு வள்ளியம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளே சென்று பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு தான் வெளியால் வருவார். நாங்கள் இப்போ வெளியில் போகலாம். அவர் வெளியில் வரும்பொழுது அந்த அற்புத காட்சி, அழகு காட்சியில் பார்க்கலாம். வெளியால் அடியவர்கள் திரண்டிருக்கிறார்கள். சன்னதியான் வரக்கூடிய அந்த வெள்ளிவேல் அழகனும் ஆறுமுகத்தானும் விநாயகப் பெருமானும் எழுந்தரில் வரக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்கு இங்கே திரண்டிருக்கணும். காவடி ஆடக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே ஒரு பக்தி பரவச சூழலில் இந்த சன்னதியானுடைய சூழல் அமைய பெற்றிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்காளிங்கள் பக்கம் பறவக்காவடி, அங்காளி பக்கம் ஆட்டக்காவடி என முருகப்பெருமானுடைய தேடி வரக்கூடிய அடியவர்கள், அவனை தேடி நாடி வரக்கூடிய அடியவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ சுவாமி அங்கே ஆலயத்துக்குள்ள பூஜைகளை நிறைவு செய்து வள்ளியம்மையுடையும் சென்று தரிசனங்களை நிறைவு செய்து பூஜை வழிபாடுகளை முடித்து கொண்டு வெளியில் வரார். அந்த அழகு காட்சி காண்டாமணிகளுக்கு சுவாமி வெளியில் வருவார். நடைபெற உள்ள
ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் போகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் எங்கிருந்து நேரடியாக பெற இருக்கின்றோம். மேல் ஒரு தலைவன் இல்லாத விநாயகனாக காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று முருகப் பெருமான் அப்படியாக விநாயகப் பெருமான் முன்னாலே தன்னுடைய தேருக்கு சென்று விட்டார். பின்னாலே இவர்கள் இருவரும் ஆறுமுக சுவாமியாரும் வேல் பெருமானும் தேரில் ஏறுவதற்காக இங்கே தேர் மேடை தேர் முட்டிக்கு ஏறி வரக்கூடிய அந்த காட்சி. சன்னதியான பார்க்க எத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருக்கணும்னு பாருங்க. சந்நிதியான் தனக்கே உரிய அந்த தேரில் ஏறி அமர்ந்துட்டார். பின்னால் ஆறுமுக சாமியார் ஏறுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். இறைந்தாடியவர்கள் புடைசூழ வந்து இந்த காட்சியை காண்பதற்கு இந்த சன்னதியை ஜன சமுத்திரமாக மக்கள் திரளில் வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. காண்ற இடம் எல்லாமே மக்களுடைய தலைகள் தான் தெரியுது. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த மக்கள் அந்த பாட்டுக்கு இந்த காட்சி பொருத்தமாக அமையுது. அப்படியாக இப்போ இங்கே ஆறுமுக சுவாமியார் தேரில் ஏறுறார். அதற்கு இங்கே தேருக்கு பின்னாலே பஜனைகள் எல்லாமே பாடப்பட காட்சி. பெருமானுடைய அற்புதமான நீரோட்ட நிகழ்வானது சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அப்படியே இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம். சன்னதியான் தேரில் இருந்து காட்சி தரப்போகிறார். தேரில் தீபாராதனை காட்சியெல்லாம் பார்க்கலாம். தேங்காய்கள் உடைக்கிற போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைந்த அடையவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். உண்மையாகவே கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். நேரில் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம். அதோட காணொலி வாயிலாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இங்கே பறவை காவடிகள் ஒரு தந்தையும் அவருடைய மகளும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். கீழே மகளை தாங்கிய வண்ணமாக தந்தை அந்த தூக்கு காவடியை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒவ்வொரு விதமான நேர்த்திக்கடன்கள் வேண்டுதல்களோடு செய்யப்படக்கூடிய அந்த விஷயங்கள் முருகப்பெருமான் எல்லாருக்குமே அருள் புரிய வேண்டும் என நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்படியாக அந்த காவடி அங்கே நகர்ந்து செல்ல முருகப்பெருமானுடைய அந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக தேரிலே வேல்பெருமானுடைய காட்சியை காண்பதற்காக எல்லாருமே ஆவலோடு இருக்கணும். அழகான சித்திர தேரிலே சிங்கார வெளிவேல் அழகன் என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு, கொட்டி கிடக்கிறதெல்லாம் நம் செல்வச் சன்னதியின் பேரழகு. அடியார்களே, செல்வச் சன்னதி வந்தவர்க்கு நிம்மதி தருவார் அல்லவா கந்தவடி வேலன். கண்டா கண்டா என்று கருணை வள்ளலை அழைக்கின்ற அடியாரை கூட்டம் மத்தியிலே கந்தவடி வேலன் திருச்சேரிலே காட்சி கொடுக்கிறான். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட திருச்சேர் அற்புதமாக பிரமா தேரோட்டியாக அமர்ந்திருக்க அழகு தேர் புறப்பட போகிறது. செல்வச் சன்னதியின் காண்டாமணி ஒலிக்கிற போதெல்லாம்
செல்வச்சந்ததியானுடைய நாமம் உங்கள் நெஞ்சில் ஒலிக்கும் அல்லவா முருகா, உன்னை நினைக்கிற அடியார்கள் எல்லாம் படம் பிடித்து இழுப்போர் வான் உலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல அக்கினி சுவாலையுடைய பேர் ஆணவம் கண்மம் மாதி என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அளிப்பதற்காக மூவுலக நாயகன் தந்தைக்கு உபதேசம் செய்தவன். அங்கே அருள்கிரிக்கு அருள் செய்த அருளால் கட்சியப்படி லட்சிய முருகன் நக்கீரனோடு வழக்குரைத்த பிறவான் அழகான சித்திர பேர். அங்கே பாகமாலைகள் எல்லாம் ஆட அழகு நிறைந்த சித்திர பேரிலே நம்பெருமான் காட்சி தரப் போகிறார். அந்த பெற்றை விளக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக கண்மங்களை அழித்துக் கொள்கின்றோம். சஞ்சிதம், பிராயத்துவம், ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணிய வினைகளை அழித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அடிக்கின்றோமே அந்த தேங்காய் அந்த ஆணவத்தை அழித்துக் கொள்வதாக காக்கும் கடவுளே வடிவே பெருமானுக்கு ஆற்றங்கரை வேலவனே, ஆற்றல் எல்லாம் கொண்டவனே, ஆற்றங்கரை வேலவனே, ஆற்றல் எல்லாம் கொண்டவனே. தேரிலே திரைச்சியில் இணைக்கப்பட்டு வெள்ளிவேல் அழகனுடைய அந்த அற்புத தரிசனத்தை காட்டி அர்ச்சனைகள் இடம்பெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இப்பொழுது தேங்காய்கள் இங்கே குடைக்கப்படுது. மலை போல நீங்கள் மேலே இருந்து பார்த்திருப்பீங்கள். அந்த குவிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் இப்பொழுது சிதறு தேங்காய்களாக இங்கே உடைக்கப்படக்கூடிய காட்சி. கிடைக்கிறது பெருமானுடைய திருத்தேருக்கு. அங்கே கள்ள பகவானுடைய ஆசையுடன் அங்கே விநாயகப் பெருமானுடைய அந்த ரதத்திற்கு மேலே அந்த கள்ள பகவான் வட்டமிடுகின்ற அருமையான காட்சியுடன் இன்று இந்த ரதோற்சவமானது மண்டபத்துள்ளே புகழ்நங்கி இரவியும் இந்திரனும் கருட பகவான் வட்டமிட்டு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். அங்கே வடக்கயிறு பற்றுவதற்கு அடியவர்களுடைய கைகள் என்ன பாடுபடுகின்றது என்று பாருங்கள். ஒரு தடவை அந்த வடக்கயிற்றை பிடித்துவிட வேண்டும், அதுவும் சன்னதியான இழுக்கக்கூடிய அந்த பாக்கியம் தங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்ற அந்த ஒரு அவாவில் எல்லாருமே முண்டி அடித்து அந்த வடக்கயிற்றை பிடிப்பதற்கு முண்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சியினை இப்பொழுது வடம் பிடிக்க தயாராகிறார்கள். சன்னதியானுடைய தேர் நகர போகின்றது. தொடர்ந்து அந்த காட்சியில் பார்க்கலாம். ஆறுதலாக இருக்க வேண்டும். உண்மையிலே அந்த வடக்கயிறு பிடித்து விழுப்பதற்கு அங்கே அமைதியாக தொண்டர்களே அங்கே வரிசையாக நின்று அதனை ஆறுதலாக பிடித்திடுங்கள். வடக்கயிறு ஆனது உண்மையிலே நல்லது செய்வார், நல்லது தருவார், நல்லது தரவே செல்வச்சந்திரியான் நல்ல இடத்திலே இங்கே எழுந்தருளி ஆற்றங்கள் மேலவனாக அருள் செய்யும் மேலவனாக அற்புதங்கள் தருகின்ற மேலவனாக இந்த இடத்திலே கோலத்துக் கொண்டிருப்பவர் பெருமான் சன்னதி ஈராறு தோள்களை போக்கி காஞ்சிமா வடிவையும் செல்வை மலவடியை
முன்னால் மூத்தவர் விநாயகப் பெருமானுடைய தேர் போய் கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. இடையில் நடுவில் வெள்ளிவேல் பெருமான் எங்களுடைய சன்னதி வேலவனுடைய தேர், அந்த கம்பீரமான தேர் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அதற்கு பின்னதாக எங்களுடைய ஆறுமுக சுவாமியார் அமர்ந்து வரக்கூடிய வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமியார் எழுந்தருளி வரக்கூடிய அந்த தேர், அதற்கு பின்னாலே வர முத்தேர்கள் சன்னதியானுடைய இந்த வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை பார்க்குறீங்க. முன்னாலே 4 குதிரைகள் பாய்ந்து வர வேல்பெருமான் அமர்ந்து ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தேரிலே வேலவனுடைய தரிசனம் காண்பது என்பது பார்த்திங்கன்னா அதி அற்புதமானது. அப்படியாக அந்த காட்சியை காண இந்த தொண்டமானாற்று பாலத்தால் நிறைந்த அடியவர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இப்போ காலையிலேயே தேர் திருவிழா இடம்பெற்றதால் இனித்தான் நிறைந்த அடியவர்கள் இங்கே வருவார்கள். இந்த வீதி முழுவதுமே முடங்கக்கூடிய அந்த நிலை கூட ஏற்படும். சன்னதியானை தேடி நாடி வரக்கூடிய அந்த அடியவர்கள் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் பற்றுந்தான் இவை எல்லாத்துக்குமே காரணம். ராகம விதி சாராத ஆலயமாக இருந்தாலும் கூட அவனுக்கான இருக்கக்கூடிய அடியவர்களில் எள்ளளவும் குறைவில்லை. தினம் தினம் அடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அவன் காட்டக்கூடிய அந்த அற்புதங்களினுடைய வெளிப்பாடு இன்னும் அவன் பாத கமலங்களில் நிறைந்த அடியவர்களை கொண்டு வந்து சேர்க்குது என்று தான் சொல்லணும். ஏனென்றால் மிக அற்புதமான ஒரு தெய்வம். அங்கே நீங்கள் தீபாராதனை காட்சி எல்லாமே பார்க்குறீங்க. தனித்துவமான சிறப்பு வாய்ந்தவன், ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கக்கூடியவன், பூவரச மரத்தடியில் புதுமைகள் வேலை செய்யக்கூடியவன், அன்னதான கந்தனாக எப்போ நாங்கள் வந்தாலும் இந்த அன்னதானம் என்று சொன்னால் செல்லச்சன்னதிக்கு தனிச்சிறப்பே இருக்குது. அன்னதான கந்தனாக திகழக்கூடிய எங்களுடைய வெள்ளிவேல் அழகன் இன்றைய நாளில் தேர் திருவிழாவில் நிறைந்த லட்சக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ எழுந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் மிக அற்புதமாக அமைந்திருக்குது. அப்படியாக இன்றைய நாளில் இந்த காட்சிகளை, இந்த தேர் திருவிழா காட்சிகளை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். தொடர்ந்தும் சில காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். மிளவும் இன்று மாலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் 11வது திருவிழாவோடு உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பனே, இந்த 6 முகங்களாக நான் பார்க்கின்றேன். இதை விட வேறு முகங்கள் இருந்தால் நீயே கூறு என்று சொல்லி அற்புதமாக அருணகிரிநாதர் இந்த வடிவேலனுடைய 6 முகங்களையும் ஆமில்லை, புகை நொண்டு குறைவில்லை, தந்தை நொண்டு கவலை இல்லை, எந்த வினை வந்தாலும் இந்த வேலை உங்கள் புகழை பாடுவதற்கு உனக்கு வாய்ப்பளித்த அந்த சகதியானுக்கு என்னுடைய ஞான உபதேசம் பெற்றவர்கள் 3 கடவுள்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய சிவபெருமானும், முனிவர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய அகத்தியரும், மனிதர்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய அருணகிரிநாதரும் இந்த கோலமா மஞ்சள் குலவிய குமரன் தன்னை என்று சூரபக்தனாலேயே போற்றப்பட்டவன் முருகப்பெருமான். நேற்றைய காலன் திருவில்லை என்று முருகப்பெருமானை பேசிக் கொண்டிருந்தவன் சூரன். அகங்காரத்தின் உச்சத்தில் அவனுக்கு ஞானத்தை ஐயர்
அளிக்கின்றான், அழகாய் அளிக்கின்றான். பாவழித்து அவன் புகழை படிப்போம் நாமே, பாவழித்து அவன் புகழை படிப்போம் நாமே. தெய்வ பக்தியிலே மிதந்து பயன் பெறுவோம் நாமே.